இதை விட உச்சகட்டம் என்னன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில ஒரு நம்பர் கொடுக்கிறாரு. அந்த நம்பர் கொடுத்து நீங்க உங்களுக்கு ஏதேனும் உதவி வேணும், இந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் முகாம் இருக்குல்ல, இதுல உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் நான் ஒரு அவசர உதவி என்ன கொடுக்குறேன், அதை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய 8054-200-20 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அந்த எண்ணுக்கு நான் இப்ப கால் பண்றேன் பாருங்க, அந்த எண்ணுக்கு கால் பண்றேன், அந்த எண்ணு என்ன சொல்லுன்னு மட்டும் பாருங்களேன். இதுதான் ட்விஸ்ட். இவங்க எவ்வளவு பெரிய 420 இந்த திமுக வரன்றதுக்கு இதுதான் ட்விஸ்ட். அதுவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இத்தகைய போய் சொல்லியிருக்காரு. அந்த என்ன சொல்ற பாருங்க, 8065420020. இப்ப நான் கால் பண்றேன், என்ன சொல்லுன்னு மட்டும் பாருங்க. டயல் செய்த எண் தவறானது, தயவு செய்து டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். आपके द्वारा डायल किया गया नंबर अमान्य है, कृपया डायल किए गए नंबर की जांच कर ली. The number you have dialed is invalid. Please check the number you have dialed. கர்நாடகா பெங்களூர்னு வருது. அந்த ஓட்டுல என்ன, அந்த ட்ரூ காலர்ல பார்த்தாக்க ஆபீஸ் சார் கீழே ஓட்டுன்னு வருது. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்வாலிடான, போலியான, பொய்யான அவசர உதவி என்ன வீடியோவில் தெரிவிச்சிருக்காரு. ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா? அப்ப இது எவ்வளவு பெரிய தற்குறித்தனம். அப்போ ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு சார் என்ற ஒரு சிறப்பான ஒரு முடிவு வரும்போது அதுல குறை இருந்தா சுட்டு காட்டலாம். அப்படி ஒரு திட்டம் வரும்போது அதுல உட்காந்துக்கிட்டு ஏதேனும் அரசியல் பண்ணணும், இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகளை மறைக்கணுன்றதுக்காக இப்படி கேவலமான ஒரு டிராமாவை எடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு 8 நிமிஷம் வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் அசிங்கமா இல்ல ஸ்டாலின் சார்? நீங்க ஒரு முதல்வர் தானே, கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு இருந்தா என்ன இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசினா நம்மள கலாய்ப்பாங்களே அப்படின்னு நீங்க பேசிடக்கூடாது. அப்போ இந்த வேலையை பார்த்து அந்த திமுகவுடைய தற்குறி ஐடிவிங்க தான் இருக்கும்.